Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் சூப்பரான லேண்டன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்படி ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரூட்டி பாட்டில், மாசா, அப்புறம் ஸ்லைஸ் பாட்டிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மூணில் எந்த பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நடுவில் ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி கத்தியை வச்சு நீங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் இருக்கிறது ஃபுல்லாக இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒன்று மட்டும் சரி வாசல் மாதிரி விடலான்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பாட்டத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அதை மூடுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை வெட்டி வச்சுக்கலாம். பட் இது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் இதை நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போது அந்த பெரிய சர்க்கிளை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ இதில் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஆக்சுவலி ஃபெவிகால் கூட நமக்கு நல்லாவே ஒட்டிக்கும், வெளியே வராது. க்ளூகன் கூட ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு கருப்பு தாஜ்மஹால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஷேடுக்காக கோல்டன் கலரை பெயிண்ட்டை நான் இப்படி பஞ்சில் முக்கி இந்த மாதிரி அடிக்கிறேன். ஸோ கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மூடியை மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த மூடியை எடுத்துகிட்டு இந்த விம்பாரு இல்லைன்னா ஹார்பிக்கு அதுக்கெலாம் ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டு பக்கமே நான் மெழுகுவர்த்தி வச்சு நான் ஹோல் போட்டிருக்கேன். ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இதில் நான் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். நார்மலாக ஃபெவிகால் கூட நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்குல்ல அந்த டாப்பில் நம்ம ஊக்க வச்சு ஓட்ட போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக குத்துனாலே உங்களுக்கு ஓட்டை விழுந்துடும். ஏன்னா வாட்டர் பாட்டில் தானே, ஹார்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதை நீங்கள் ஓட்ட போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பி நம்ம ரெண்டு பக்கம் ஓட்ட போட்டிருந்தோம்ல மூடியில், ஸோ அது வழியாக இந்த கம்பியை உள்ளே விட்டு நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி மாட்டிக்கோங்க. ஸோ இது ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். பட் இப்படி பிடிச்சோன்னா கையில் குத்திரும். ஸோ அதனால இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் எடுத்து ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு கையில் குத்தாது கம்பிலாம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக மாட்டியாச்சு இன்சுலேஷன் டேப்பை. பட் இது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால இதுக்கு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை மடித்து நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம டிஷ்யூ பேப்பர் மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பி ஃபுல்லாக சுற்றிடுங்க. நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாக்கும் கோல்டனும். ஸோ இப்போ நமக்கு ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கா. ஸோ நம்மளுடைய கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைட்டை வச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுடைய லாஸ்ட்டாக அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா நீட்டாக பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 இந்த மாதிரி லைட் எடுத்திருக்கேன். ஸோ 2 லைட்டு, சாரி. இது வெளியே கடையில் ஒரு 40 ரூபாய்க்கு கிடைக்கும்.
இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் நீங்கள் பல்பு இருந்தால், குட்டி பல்பு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சா இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி இது நைட் டைமில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நான் டே டைமில் ஜஸ்ட் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் நீங்கள் கூட வந்து தொங்க கூட போட்டுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லேண்டைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.